கடந்த தேர்தலில் பாஜக வாங்கின வாக்கும் நாம் தமிழர் வாங்கின வாக்கும் இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சி கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குங்களா? அந்த கணிப்பை வந்து நீங்க ஏற்படுங்க. இது ஒரு கேவலமான பார்வை. அது இந்த திராவிட சிந்தனையாளர்கள், அது குறிப்பாக இவங்க தான் அப்படி யோசிப்பாங்க. 15 கட்சியோட கூட்டணி வச்சு நீங்கள் வாங்குற வாக்கு திமுக வாக்குங்கிறீங்க, தனிச்சு நின்று நாங்கள் வாங்கின வாக்கு அதிமுக வாக்கு பாஜக வாக்குங்கிறீங்க. அவங்கெல்லாம் வாக்கு செலுத்தியிருந்தால் நான் வென்றிருக்க மாட்டேன்னா? இப்போ 700 வாக்கு தான் போன தடவை நோட்டாவுக்கு இருந்தது. இப்போ 6000 ஆனது காரணம் என்ன? 42 சுயேட்சை 12000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் போட்டது யாரு? பாஜக எனக்கே ஓட்டு போடணும். போன தடவை பாஜக நிக்கல, எனக்கு தான் போட்டுச்ச. விக்கிரவாண்டியில் பாஜக நிக்கல, எனக்கு தான் போட்டுச்சா. அதிமுக நிக்கல, அது எனக்கு தான் போட்டுச்ச. என்கிட்ட பேசிட்டு கூடாது. அந்த கட்சிகள் நான் வளரணும்னு விரும்புவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க எல்லாம் எப்படி எவ்வளவு தூரம் நேர்மையான ஊடகம்னு முதல்ல யோசிச்சு சொல்லுங்க. எப்படி விரும்புவாங்க? எப்படி விரும்புவாங்க? இந்த கட்சிகளை எல்லாம் எதிர்த்து தான் நான் தனியாவே நிக்கிறேன். அப்புறம் அவங்க வாக்கு எனக்கு வந்திருக்கும்னா அப்ப எப்படி? நான் வீரன், எனக்கு வந்து படையில அந்த வேலை, சண்டைக்கு நான் தனியா தான் போவேன். மச்சான் என்னை அடிக்க வர்றான், 4 பேர் வாங்கன்னு கூட்டிட்டு போ, வந்து நாய் நரி கிடையாது, நான் புலி. நான் தனியா வந்து வேட்டையாடுவேன். தொடக்கத்திலிருந்து சொல்றேன், நான் தனிச்சு தான் நிப்பேன்னு. கோழைக்கு தான் கூட்டத்தோட நிக்கணும். கூட்டத்தோட நிக்கிறவனுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை. தனிச்சு நிக்கிறவனுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை. என் கோட்பாடு தனிச்சு தான் நிற்கும். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? நீங்க விரும்புறீங்களா தம்பி? விரும்புறீங்களா? யாரோட சேர்ந்து ஒழிப்பீங்க? தூய ஆட்சியை கொடுக்கணும், ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறை நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும். உங்களால் மனச்சாந்தட்டு சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு நிம்மதியா அனுப்பிட்டு வீட்டில் நிம்மதியா இருக்கிறீங்களா? உங்க மனைவி, உங்க அம்மா, உங்க தங்கச்சி இருக்க முடியுதா? சொல்லுங்க. வெளியிலிருந்து வர்றானா? படிப்பிக்கிற ஆசிரியரே பாலியல் தொல்லைக்கு ஆளாக்குறாங்க. மனநோயாளி, மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பல பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. சமூகம் எங்க போயிட்டு இருக்குன்னு பாருங்க. தானியில் ஆட்டோல போக முடியல, ட்ரெயின்ல போக முடியல, பேருந்துல போக முடியல, பள்ளிக்கூடம் போக முடியல, பல்கலைக்கழக வளாகத்தில் படிக்க முடியல. எதுக்கு அந்த காவல்துறை அதிகாரி அலுவலகத்தை தீ வச்சு கொளுத்துனீங்க? யார் பேசுவா? 41 பேரை இடஒதுக்கீடு முறையை கடைப்பிடிக்காம பணி நியமனம் செஞ்சிட்டாங்க. பயிற்சிக்கு போன பிறகு அதுக்கப்புறம் தெரிய வந்து வழக்கு போட்ட பிறகு நீதிமன்றம் சொன்னவொன்னா அவசரமா அந்த 41 பேரை எடுத்துட்டு வேறவங்கள தேர்வு செஞ்சு அனுப்பியிருக்கு. இது ஒரு ஆண்டு தெரிய வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எங்கன்னு தேடி எடுத்து அந்த அம்மா மறுபடியும் வழக்கு கொண்டு போற அந்த கோப்புகள் வெளியில வரக்கூடாதுன்னு தீ வச்சு கொளுத்துனதான் நடந்தது. அதை ஏன் நீங்க எல்லாம் பேசல? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.